யூதர்களுடைய வர்ஷன். இப்போ யூதர்களுக்கு வந்து இது எந்த விதத்தில் தஜ்ஜால் வந்து அவங்களை வந்து ஏமாத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசா நபி அவங்க ஆரம்ப காலத்தில் நிராகரித்தாங்க. அந்த நிராகரிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சோ அந்த காரணத்தை நீக்கிட்டு யூதர்களை என்ன பண்ணுவான், தஜ்ஜால் கன்வின்ஸ் பண்ணுவான். உதாரணத்துக்கு ஆக்சுவலாக அவங்க விரும்பினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுலைமான் நபியோடைய அரசாங்கம் மீண்டும் உருவாக வேண்டும், அதே மாதிரி ஒரு வலிமையான உலகளாவிய அதை விட சக்தியான உலகளாவிய ஒரு அரசாங்கத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்து அனுப்பி வச்ச இறை தூதர் யார், நபி யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால தான் மறுபடியும் வந்து உலகத்தையே ஆட்சி பண்ண போகிறாங்க. அப்போது அப்படி வரப்பட்ட அந்த ஈசா நபியை இவங்க ஏன் நிராகரித்தாங்க? நிராகரித்ததுக்கு 3 காரணம். என்ன காரணம்னா, காரணம் நம்பர் 1, அவங்க தங்களை மற்ற மனிதர்களை விட மேலாக கருதினாங்க. இதை ஈசா நபி மறுத்து பேசினார். நம்பர் 2, பித்தலாட்டங்கள் மார்க்கத்தை வச்சு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. நம்பர் 3, வட்டியை வந்து அவங்க ஹலாலாக்கணும். இப்போ இதெல்லாம் பகிரங்கமாக கிளாஷ் நடந்தது ஈசா நபி காலத்தில். இதில் அவங்க எங்கே பார்த்தீங்கன்னா, வேதங்களை அவங்களே ஆல்டர் பண்ணிட்டாங்க. இதில் உபாகமம்ல பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, எழுதியிருக்காங்க, நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். யார்? யூதர்கள். இந்த பனி இஸ்ராயல்கள் யாரும் பரிசுத்தமான ஜனங்கள். நீங்கள் பூமியின் மீதுள்ள அனைவரையும் விட நீங்களே கர்த்தரின் பொக்கிஷமான ஜனங்கள். மற்ற மக்களை விட நீங்கள் தான்ப்பா பொக்கிஷம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு, எழுதி வச்சுங்க. தலைமுறை தலைமுறையாக அந்த ஆதியாகமம் 17வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். உனக்கும் சரி, உன் வாரிசுக்கும் சரி, உனக்கு வாரிசுக்கு வாரிசு வந்தாலும் சரி, நான் வந்து என்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுவேன். என்ன? உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பேங்கிறது. இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். இது வந்து ஆதி ஆகமம்ல 17:7. இப்போ இதை சொல்லும் போது இதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈசா நபி மறுக்கிறாங்க. அவங்க யோவானில் சொல்கிறாங்க, சாத்தானே உங்கள் தந்தை, நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள் கிடையாது, நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைகள், உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பது தான் உங்கள் விருப்பம், சாத்தான் படி தான் நீங்கள் நடக்கிறீங்க. தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி, அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை, அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது, ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம் என்று 8வது அதிகாரத்தில் 44 வசனத்தில் சொல்கிறார். நான் உண்மை செய்தி கூறுவதனால் நீங்கள் என்னை நம்புவதில்லை. யார்? ஈசா நபி என்ன சொல்கிறாங்க, நான் உண்மை சொல்கிறேன், அதனால் நீங்கள் நம்புறதில்லை. என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களுள் யாராவது என் மேல் குற்றம் சுமத்த முடியுமா? நான் உங்களிடம் உண்மையை கூறியும் நீங்கள் ஏன் என்னை நம்புவதில்லை? ஏன்டா உண்மை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்கிறேன். கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறார், நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் அவர் சொல்லுக்கு நீங்கள் செவி சாய்ப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் அவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கடன் கொடுத்திருந்தால் அதற்கான வட்டியை வசூலிக்க கூடாது, அவர்களுக்கு கொடுத்த பணத்தின் மீதும் உணவின் மீதும் எந்த பொருளின் மீதும் நீங்கள் வட்டி வசூலிக்க கூடாது. இது உபாகமம் 23:19. பனி இஸ்ராயல்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா வட்டி வாங்கக்கூடாது, எதுவும் வாங்கக்கூடாது. நீங்கள் அந்நியர்களிடம் இருந்து வட்டி வசூலித்துக் கொள்ளலாம், ஆனால் உங்கள் இஸ்ரவேல் சகோதரர்களிடம் வட்டி வசூலிக்க கூடாது. இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா செயல்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும்